வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவு இப்போது யார் கண்களில் படுகிறதோ அவர்கள் இல்லத்திற்கு நான் கூடிய விரைவில் வரப்போகிறேன் என்று அர்த்தம். இப்போது உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் சொல்? உன்னை தேடி உன் இல்லம் நோக்கி நான் வரப்போகிறேன். நான் வரக்கூடிய நேரம் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் உன் இல்லத்திலிருந்து விலகி செல்வம் செழிப்பும் உன் இல்லத்தில் தங்கப் போகிறது. அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாக இரு என் தங்கப்பிள்ளையே. வாழ்க்கையில் ஒருவரை நாம் நேசிக்கிறோம் என்றால் அது பலூனுக்குள் ஊதப்படுகின்ற காற்று போன்றது. எப்போது வேண்டுமானாலும் அது அதுவாகவே உடைந்து போகலாம். காற்றை சேமித்து வைத்திருக்கும் வரைதான் பலூனின் வடிவமும் அழகாக இருக்கும். அதிகமான அன்பை வெளிப்படுத்தியும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நெஞ்சு வெடித்துவிடும். அதேபோல அளவுக்கு அதிகமான காற்றை உள்ளே செலுத்தும்போது பலூனும் வெடித்துவிடும். குறிப்பிட்ட அளவான காற்றை அதற்குள் செலுத்தி பலூனை நீ கையோடு வைத்திருக்கலாம். ஆனால் அதுவும் எப்போது உடையும் என்று கூட உனக்கு தெரியாது. ஆனால் கையை விட்டுவிட்டால் உடனே அது ஒரு பக்கம் தானாகவே பறந்தோடிவிடும். அதே போலத்தான் உன்னுடைய மனக்கவலையும். நீ அந்த மனக்கவலையை பற்றியே நினைத்து கொண்டே இருப்பதால் அது உன்னை மேலும் மேலும் துன்புறுத்துகிறது. அதை அதன் போக்கில் விட்டுவிடு. நீ கவலைப்படுவதால் இங்கு எதுவும் மாறப்போவது இல்லை. அதை மட்டும் நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன? நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய். கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கருமவினை பலன் என்பதை உன் அன்னையான நான் காட்டுவேன். எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள். இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய். உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன, நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி. நீ ஆன்மா. உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது. அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன். இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன். உன் கஷ்டங்களுக்கு நான் முடிவு கட்டுவேன். இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய். அந்த தீர்மானத்தை உன் அன்னையான நான் வழிமொழிகிறேன். உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்து செல்கிறேன் என் தங்கமே. நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதா இருக்கிறது என்று அழாதே. வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வலியும் தருகின்ற உறவுகளாய்த்தான் எல்லோரும் இருக்கிறார்கள். எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை வெறுத்து இருக்கிறாய். நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது. நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் கிடைக்கும். நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி செய்வேன்.